ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இது பார்க்க போகிறோம்னா பிட்காயினோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8% வரையும் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ என்னதான் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதிகமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் ஆல் காயின்ஸில் வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், 25th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸு கிட்டத்தட்ட $72,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரும்பவுமே ஒரு $66,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆயிருக்கேன். ஸோ இந்த டம்புக்கான ரீசன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வார். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஈரானோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து பண்ணியிருக்கிறதா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்வீட் வந்து போட்டிருக்காரு. பட் ஈரான் வந்து எல்லா அலிகேஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டினே வந்து பண்ணுறாங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அதிகமாகும். ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போகுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அந்த நியூஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பம்ப் ஆகும். திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்து ஈரான் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ திரும்பவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் பிடிசி இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி கேண்டல் க்ளோஸ் வந்து வச்சதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63,000. சப்போஸ் அந்த சப்போர்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா $59,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பியர் ஃபிளாகில் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த பியர் ஃபிளாகோட லோ ட்ரெண்ட் லைன் கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆனால் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ஒரு ஜோனுக்கு வந்து போகும். சப்போஸ் பிரேக் டவுன் வந்து பண்ணிடுச்சுன்னா ரொம்ப மோசமான ஒரு செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து நடக்கும்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு பியர் ஃபிளாக் பிரேக் டவுன் பண்ணி கிட்டத்தட்ட 32% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பியர் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $54,000 அந்த டார்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ பிட்காயின் அண்ட் ஆல் காயின்ஸில் பெரிய ஒரு செல் ஆஃப் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து நடக்காமல் இருக்கணும்னா இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கணும். வார் ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். தென் நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுனால மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. தென் வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா பிடிசி ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 EMA கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா சினாரியாவும் நம்ம பார்த்தோன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பிட்காயின் ஆல்ரெடி அதோட ஆல் டைம்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50% வரையும் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19% ஃபால் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $54,000 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும். தென் யூஎஸ்டி டாமினன்ஸோட டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோன்னா 2 பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஹைலி புல்லிஷான ஒரு பேட்டர்னு. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சுன்னா அதோட நெக்லைன் கண்டிப்பாக பிட்காயின் இன்னும் மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லியில் இப்போ ஃபாலிங் வெஜ் பேட்டர்னுமே தெரியுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ்டி டாமினன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5லேருந்து 9% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேரிஷான ஒரு சினாரியோ. நியூஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. வார் ரிலேட்டடாக பாசிட்டிவாக வந்தால் கண்டிப்பாக பிட்காயின் போகும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்ததுன்னா டம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இப்போ ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.